Hello guys, today class 8 conservation of plants and animals. ஸோ அந்த லெசன்லேருந்து என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ் தான் என்ன அப்படின்னா வந்து எந்தெந்த ஸ்பீசஸ்லாம் வந்து எக்ஸ்டிங்ஷனில் இருக்கோ அதை நம்ம வந்து பாதுகாக்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் கண்ட்ரி இஸ் த ஹோம் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷஸ் வித் த ரிச் ஃப்ளோரா அண்ட் ஃபன்னா. ஸோ நம்மளோட கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து என்ன இருக்குன்னா ரிச் ஃப்ளோரா அண்ட் ஃபன்னா. ஃப்ளோரா மீன்ஸ் பிளான்ட்டோட ஸ்பீஷஸ், ஃபன்னா மீன்ஸ் அனிமல்ஸோட ஸ்பீஷஸ். ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து ரிச்சாக இருக்கிறது தான் நம்மளோட கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளோரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிளான்ட் லைஃப்பில் அக்கரிங் ஆகிற ஒரு பர்டிகுலரான ஒரு ஏரியா அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபன்னாங்கிறது அனிமல் லைஃப்பில் சொன்னதான் சொல்லியிருக்காங்க. ஸோ த ராயலான பெங்கால் டைகர்ஸு, ஏசியாட்டிக் சீட்டா, அப்புறம் வந்து செவரல் அதர் பேர்ட்ஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியஸ் ரீசன்ஸ்னால என்ன நடக்குது, அதாவது என்னென்ன ரீசன்ஸ்னு பார்த்திங்கன்னா டிஃபாரஸ்டேஷன், காடுகள்லாம் அழிக்கிறது, என்விரான்மெண்ட்டில் வந்து பொல்யூஷன் காஸ் ஆகுறது, ஹேபிடேட்டில் இருக்கக்கூடிய அந்த லாஸ், அடுத்து பார்த்திங்கன்னா ஹியூமனோட இன்டர்ஃபரன்ஸ், நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ நம்மளால் நடக்கக்கூடிய பொல்யூஷனாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அப்புறம் ஹண்டிங் பண்ணுறது, அப்புறம் எல்லாம் இதனால தான் என்ன நடக்குது அப்படின்னா அனிமல்ஸ் எல்லாம் வந்து என்டேஞ்சர்டு நிலைமைக்கு வந்து போகுதுன்றாங்க. ஸோ த ஸ்பீசஸ் விச் டூ நாட் longer exist on the earth is called as the extinct species அப்படின்னு சொல்லுவாங்க. extinct species means what? எந்தெந்த ஸ்பீஷஸ்லாம் வந்து எர்த்தில் வந்து இன்னும் வாழ முடியாமல் இருக்கும் அதை நம்ம எக்ஸ்டின்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த டைனோசர்ஸ், இதோட இப்போல்லாம் டைனோசர்ஸ்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து எக்ஸ்டின்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் ரீசன்ஸ் ஹேபிடேட் லாஸ்னால இருக்கலாம், இல்லை என்விரான்மெண்ட்டில் காஸ் பண்ண பொல்யூஷன், டிஃபாரஸ்டேஷன், இதெல்லாம் தான் காசாக வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து எந்த ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ் அப்படிங்கிறதோட டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு பிளான்ட்டை எந்த ஒரு அனிமலும் வந்து ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டென்ஷனில் இருக்கோ அதுதான் நம்ம வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்கிறோம். எந்தெந்த பிளான்ட்டை எந்தெந்த அனிமலும் எக்ஸ்டென்ஷன் அந்த வந்து நிலைமையில் இருக்கோ அதுதான் வந்து நம்ம என்டேஞ்சர்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸ்னோ லியோபர்டு, அப்புறம் வந்து லாங் டைல்டான மெக்காக்யூ. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஏஷியாட்டிக் லைன்லாம் இப்போ அதிகமாக இல்லவே இல்லை. ஏஷியாட்டிக் லைன் அந்த ஸ்பீஷஸ்லாம். அடுத்து வந்து நீல்கிரிதார் இஸ் வாட்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீல்கிரிதார் வந்து என்னது? நம்மளோட அனிமல். ஓகே, நேஷ்னல் அனிமல், ஸ்டேட் அனிமலான்னு சொல்லுங்கள். தென் வந்து சிலது மட்டும்தான் வந்து இடத்துல இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சிலது எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 132 ஸ்பீஷஸ் வந்து பிளான்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு இந்தியாவில் வந்து ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதில் வந்து 132 ஸ்பீஷஸ் வந்து நியர்லி வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீஷஸாக வந்து கணக்கெடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்னோ லியோபர்டு, பெங்கால் டைகர், ஏஷியாட்டிக் லைனு, பர்பிள் ஃப்ராகு, அப்புறம் வந்து இந்தியன் கேட் ஸ்குரில் மீன்ஸ் வாட்? அந்த இது இருக்குல்ல அது வந்து அணில். ஓகே, அதுதான் வந்து ஸ்குரில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்டேஞ்சர்டு இந்தியாவை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் வந்து என்டேஞ்சர்டாக சொல்லியிருக்காங்க. ஸ்னோ லியோபர்ட்லாம் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் பெங்கால் டைகர்லாம் ஏஷியாட்டிக் லைன் இந்த பிக்சரில் பார்த்தீங்க இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மெனி ஆல்கே, ஃபங்கை, பிரயோஃபைட்ஸ், ஃபர்ன்ஸ், ஜிம்னோஸ்பார்ம்ஸ் இதெல்லாம் கூட இப்போ வந்து ஃபாரஸ்ட்டை பொறுத்தளவுக்கு டிஸப்பியர் ஆகிருக்கு. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்னால இந்த பிளான்ட் ஸ்பீஷஸ்லாம் கூட பழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து டிஸப்பியரிங் ஆஃப் ஸ்பீஷஸ் மே டேக் அவே மெனி ஸ்பீஷஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோப்ஸ் விச் டிபெண்ட் அப்பான் த ஃபுட் அண்ட் ஷெல்டர். சிமிலர்லி வந்து சில அனிமல்ஸோட லிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து எண்ட்லெஸ் ஆஃப் லாஸில் வந்து இருக்குது. ப்ரான்ஸு, ஆயிஸ்டர்ஸு, கடலில் இருக்கக்கூடியது. ஓகே, லாப்ஸ்டர்ஸு, கிராப்ஸு, ஸ்குவிட்டு. கிராப்ஸ் மீன்ஸ் நண்டு, லாப்ஸ்டர்ஸ் மீன்ஸ் அந்த பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, ப்ரானோட பெரிய சைஸில் இருக்கக்கூடியது. ஆக்டோபஸ்ஸு, ஸோ இதெல்லாம் கட்டல் ஃபிஷ்ஷு, பீட்டல்ஸு, ட்ராகன் ஃப்ளை, கிராஸ் ஹோப்பர்னால் என்னது? அந்த இது இருக்குல்ல பச்சை கலரில் இருக்கும்ல அதுதான். அடுத்து ட்ராகன் ஃப்ளைஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஃபிஷ்ஷஸ்லாம் கூட, ஃப்ராக்ஸ்லாம் கூட இப்போ வந்து டிஸப்பியர் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஸ்கின் மூலியமாக இருக்கக்கூடிய அந்த பாய்சனியஸ் கேஸஸ். ஓகே, லோக்கஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்செக்டோட டைப் தான். அது வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவிலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில அனிமல்ஸ்லாம் வந்து இப்போ ரேராக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ரெப்டைல்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சம் ஆஃப் த லிசார்ட்ஸு, டர்ட்டில்ஸு, க்ரொக்கடைல்ஸு, காரியல்ஸு இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊர்வனை. ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு? எக்ஸ்டின்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பேர்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா சிலது மட்டும் இப்போ இருக்குது. ஓகே, கொஞ்சம் தான் பார்க்க முடியுது. அதுவும் ஒரு கூடிய சீக்கிரத்தில் அதுவும் வந்து எக்ஸ்டின்ட் ஆயிரும். ஃபால்கானு, ஈகிள், ஹாக்கு, வல்ச்சரு, பீகாக்கு, பீஹென்னு. பீகாக்னா என்ன, பீஹென்னுன்றது சொல்லுங்கள். தென் பீஜியானு, டக்கு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. தென் மம்மல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பாலூட்டிகளில் என்ன வருது? லைனு, டைகரு, டீரில் வந்து பார்த்திங்கன்னா சிங்காரா, அப்புறம் வந்து பிளாக் பக் இதை வந்து சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து சீரு, மஸ்க் டீரு, ரைனோசர்ஸ் இருக்குல்ல அது, அடுத்து எலிஃபெண்ட், ப்ளூ வேலு, அடுத்து ஃப்ளையிங் ஸ்குரல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் சும்மா ஒரு என்டேஞ்சரில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பர்லா ட்ரீ, அடுத்து மலபார் லில்லி. இதெல்லாம் வந்து பிளான்ஸில் வரும். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அம்பர்லா ட்ரீனா என்ன, மலபார் லில்லினா என்ன. இது ராஃப்ளெக்ஸியா ஃப்ளவர். இது வந்து ரெட் கலரில் பெரிய ஃப்ளவராக வந்து இருக்கும் அது ஆக்சுவலாக. அடுத்து வந்து இந்தியன் மல்லு, அடுத்து மஸ்லி பிளான்ட் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ். இது வந்து லாஸ்ட் இதில் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே.